ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கவிஸ் வியூவில் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மறக்காதீங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃபியூச்சரில் கொடுக்குற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10-15 டேஸ் பேக் வந்து நான் போத்தீஸ், சேலமில் இருக்க போத்தீஸ் ஷாப் போய் நான் வந்து ஒரு 2 சல்வார் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த சல்வாரோட ரிவ்யூ அண்ட் இந்த ஷாப்பிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு ரிவ்யூ. இது வந்து ஷாப்பிங்கோட ரிவ்யூனே நான் சொல்ல முடியும். ஸோ அந்த ரிவ்யூவும் அண்ட் நான் வாங்கின அந்த 2 சல்வாரோட ரிவ்யூவும் தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு மாலுக்கு போகிறோம் அப்படின்னா மால்லையே வந்து மளிகை சாமான் கிடைக்கும். அதாவது அங்கேயே வந்து ஒரு மார்க்கெட் வச்சுருப்பாங்க, மளிகை சாமான் கொடுத்துருவாங்க. அங்கேயே வந்து செப்பல் ஷாப்ஸ் இருக்கும், ஹேண்ட்பேக் ஷாப்ஸ் இருக்கும், ட்ரெஸ்ஸு ஷாப் தனியாக இருக்கும், சாக்லேட் ஷாப்ஸ் தனியாக இருக்கும், லெகின்ஸுக்குன்னு தனியாக வச்சுருப்பான், பட்டியாலாக்குன்னு தனியாக வச்சுருப்பான், பெலாசோஸ்க்குன்னு தனியாக வச்சுருப்பான். இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் ஷாப்ஸும் அங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. ஈஸியாக வந்து நம்ம பர்ச்சேஸை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து மாலில் இருக்க ஷாப்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தாங்க நானுமே வந்து ரிலையன்ஸ் மால்லாம் போகிறோம் அப்படின்னா, மாதத்தில் ஒரு தடவை போகிறோம் அப்படின்னா மளிகை சாமான் வந்து அங்கே மார்க்கெட்டில் வாங்கிடுவோம். அண்ட் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் தேவை அப்படின்னா அங்கேயே வாங்கிடுறது ட்ரெண்ட்ஸில். அண்ட் எனக்கு குர்த்திஸ், இந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் அங்கேயே வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான இடங்களும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல பண்ணிவிட்டு நம்ம வந்துட முடியும் அப்படின்றது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக நமக்கு மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரியே போய் நான் பழக்கப்பட்டுட்டேங்க. இதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாகவே. எனக்கு வந்து இது ஒரு போரிங்கான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி மாலை போய் சுற்றுறது வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வந்து அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து போரிங்கான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மாலுக்கு நான் போகிறேன் அப்படின்னா பார்த்த அதே பேட்டர்ன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் நான் பார்க்குறேன். நியூ அரைவல்ஸ்னு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருப்பாங்க, சில பிராண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருப்பாங்க. இந்த ரிலையன்ஸ்லலாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 499, 599, 699 இதில் வந்து கொஞ்சம் ஆஃபர் போட்டு இதில் 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆஃபர்ஸில் கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை மட்டுமே பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சுங்க. அங்கே போய் நான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன்னா அதே பேட்டர்ன் நான் இன்றைக்கி என்ன பேட்டர்ன் பார்க்குறேன்னா, மேபி கலர்ஸ் மாதிரி இருக்கலாம், டிசைன் மாதிரி இருக்கலாம், பட் பேட்டர்ன் ஒன்று தான். இந்த மாதிரி மால்ஸ் நம்ம போய் பழக்கப்பட்டாச்சு. அண்ட் ஆல்சோ இட் பிகேம் அ போரிங் திங் ஃபார் மீ. அதனால் நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஐ வாண்டட் டு பர்ச்சேஸ் ஃப்ரம் போத்தீஸ், சென்னை சில்க்ஸ், இந்த மாதிரி ஷாப்ஸ்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன். ஆன்லைன்லேயும் நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அண்ட் இந்த மாதிரி மாலில் இருக்க ஷாப்ஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் அண்ட் இந்த மாதிரி சில ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில ஷாப்ஸில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ட்ரிச்சியில் இருக்க போத்தீஸ் வந்து போயிருக்கேன். அதுவுமே போய் வந்து சில வருஷங்கள் ஆயிடுச்சு, அரௌண்ட் 6 years ஆயிடுச்சு. அங்கேயும் நான் போய் பாப்பா வந்து குழந்தையாக இருக்கும் போது நான் போனது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நான் போகவும் இல்லை. ட்ரிச்சி போத்தீஸ் வாஸ் ஆசம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அண்ட் ஸோ போத்தீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசித்தேன். அண்ட் அந்த மாதிரி நான் போய் பர்ச்சேஸ் பண்ணது தான் இந்த டைம் போத்தீஸில். ஒரு 2 சுடிதார் அங்கே வாங்கியிருந்தேன். சல்வார் நோ, இட் இஸ் சுடிதார். 2 சுடிதார் நான் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். சுடிதார் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து அந்த ஷாப்பிங்கோட ரிவ்யூ தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. இங்கே வந்து நான் பார்த்த டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு கேட்டால், so many types of dresses. நான் வந்து ரிலையன்ஸில் போய் பார்க்குறேன்னா வெறும் குர்த்திஸ் மட்டும்தான் இருக்கும். குர்த்திஸ் தான் வந்து விதவிதமாக இருக்கும். குர்த்திஸில் வந்து இந்த பேட்டர்ன், அந்த பேட்டர்ன், அப்படி இப்படின்னு இருக்கும். அண்ட் டாப்ஸ் அண்ட் டியூனிக்ஸ்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் வந்து சில ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்துருக்கேன். வந்து தனி செக்ஷன், ஒரு ஃபுல் செக்ஷன் ஆஃப் குர்த்திஸ் வச்சுருக்காங்க. நாட் ஓன்லி குர்த்திஸ், ஒரு சைடு நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து பிரைடல் கலெக்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்னு வச்சுருக்காங்க. இந்த லெஹெங்காஸ், சோலிஸ், இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு சைடு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம போடுற குர்த்திஸ்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் டிசைனர் வேர் குர்த்திஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கு வந்து போத்தீஸில் வந்து நான் இத்தனை பேட்டர்ன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தேன். அப்போது எனக்கு வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தெரியல, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். நான் போன உடனே நான் வந்து ஒரு பேட்டர்ன் பார்த்தேன். என்ன அப்படின்னா, நல்ல அழகான ஒரு டிசைனர் வேர், வெறும் ஃப்ராக் மட்டும்தான், ஃபுல் ஃப்ராக், டிசைனர் வேர் ஃப்ராக், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது சைஸ் வந்து என்னோட சைஸ் கிடையாது, அது வந்து பெரிய சைஸ், எக்ஸல்லோ எல்லோ இருந்துச்சு. எனக்கு வந்து மீடியம் சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தேன். அங்கே எடுத்து காமிக்கிற செக்ஷனில் வந்து இல்லைங்க, நீங்கள் அங்கே தான் பார்க்கணும், அந்த ரோலை பாருங்கள், அங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நானும் தேடி பார்த்தேன். என்னோட சைஸ் அங்கே இல்லை. எடுத்து பார்த்தா எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் ஸோ என்னால் அதை வாங்க முடியல. பட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த பேட்டர்ன். நான் வந்து எங்கேயுமே பார்த்ததில்லை. மேபி யாராவது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கவி இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் பார்த்தது இல்லைங்க. இவ்வளோ நாளுமே வந்து இந்த மாலில் இருக்க ஷாப்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அங்கெல்லாம் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இங்கே நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஹியூஜ் வெரைட்டிஸ், ஹியூஜ்
ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் வந்து கிடைச்ச மாதிரி தோணுச்சு. ஓகே, அப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது, நம்ம இதை செலக்ட் பண்ணலாமா, இந்த பேட்டர்னில் வாங்கலாமா அப்படின்னு நமக்கு தோணுது. நான் குர்த்திஸ் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவோட போகும்போது நான் குர்த்திஸ் தான் வாங்குவேன் கண்டிப்பாக. ஐ லுக் ஃபார் சம் டிசைனர் வேர் கலெக்ஷன். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பேட்டர்ன் வந்து நான் பார்த்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக அந்த என்னோட சைஸில் இருந்துருந்துச்சுன்னா நான் வாங்கியிருப்பேன். ஐ மிஸ்ட் இட் அவுட். ஏன்னா என்னோட சைஸில் அங்கே இல்லை. எடுத்து பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. அதை வந்து ஒர்க் பண்ணியும் நான் போட முடியாது, அது வந்து கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கலை. அண்ட் அது தேடும் போது எனக்கு வந்து ஒரு 2 செட் ஆஃப் சுடிதார் வந்து கிடச்சிச்சு. அண்ட் இட் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண ஷாப்பிங் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ரிவ்யூவை வந்து போருன்ற அளவுக்கு கொடுத்துட்டேன். வீடியோட லென்த் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. நான் வாங்கின அந்த 2 ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோட கண்டினியூவேஷன் வந்து இன்னொரு பார்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன் டில் தட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye bye.